வணக்கம். குமரி மாவட்டத்தில் பொன்னாரின் சாதனை என்று அழைக்கப்பட்ட மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் ஒரு பகுதி இன்று காலையில் சேதம் அடைஞ்சிருக்கு. அந்த சேதம் எப்படி நடந்தது, அந்த சேதம் அடைந்ததை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்தின் பின்னணி என்ன, இது பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மார்த்தாண்டம் மேம்பாலத்தை பற்றி பேசணும்னா 2014ஆம் ஆண்டு குமரி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வாகி பாராளுமன்றம் போறாரு. கூடவே அவருக்கு நெடுஞ்சாலைத்துறை இணை அமைச்சர் பதவியும் கொடுக்கப்படுது. அந்த கட்டத்தில் தான் இந்த மார்த்தாண்டம் மற்றும் பார்வதிபுரம் மேம்பால பணிகள் தொடங்குது. இது பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையிலையும் இந்த இரண்டு மேம்பாலங்களும் கட்டப்படும் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றம் சென்றதும் அதற்கான பணிகளை தொடங்குறாங்க. அதற்கான பணிகள் 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அன்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த நிதின் கட்கரி அவர்கள் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடர்ந்து வைக்கிறாரு. அதைத் தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் மிக விரைவாக இந்த பணிகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்வதிபுரம் பகுதியிலும் இந்த இரண்டு மேம்பால பணிகளும் மிக விரைவாகவே நடந்து முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மேம்பால பணிகள் முடிஞ்சு மார்த்தாண்டம் மேம்பாலம் 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் மக்கள் பார்வைக்காக திறந்து விடப்படுது. மக்கள் பார்வை அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சுன்னா, மேம்பாலம் எப்படி இருக்குது அப்படி மக்கள் நேரடியாக சென்று பார்த்து வரலாம். அந்த மாதிரி திட்டமிட்டு அரசு அதை முன்னெடுத்திருந்தாங்க. இந்த பாலத்தோட சிறப்பு அப்படின்னு அப்போ என்ன பேசப்பட்டதுன்னா, சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆசியாவின் மிக நீளமான இரும்பு பாலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆசியாவின் மிக நீளமான மிக தூரமான இரும்பு பாலம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதிகப்படியான மக்கள் அந்த மக்கள் பார்வை நிகழ்வுக்கு கலந்து கொண்டு அந்த பாலத்தை மக்கள் குடும்பமாக சின்ன சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு அந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தது. அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு சிறப்பாக நடந்ததோ அதே மாதிரி பாலம் பற்றின விமர்சனங்களும் பாலத்தை பற்றின பாலத்தின் உறுதித்தன்மை குறித்த கேள்விகளும் அன்றிலிருந்து துவங்கி இன்று வரை கேட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா, பாலம் மக்கள் பார்வைக்கு திறந்து விடப்பட்ட அன்று மக்கள் நடந்து செல்லும் போது அந்த பாலத்தில் ஏற்பட்ட அதிர்வு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தையும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. சுமார் 22 கோடி செலவில் கட்டப்பட்ட மேம்பாலம் மக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டு மக்கள் நடந்து செல்லும் போதே இந்த அளவுக்கு அதிர்வு ஏற்படுகிறது என்றால், போக்குவரத்து துவங்கிய பிறகு அதில் எந்த அளவுக்கான அதிர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துட்டு தான் இருந்தது. 2018ஆம் ஆண்டு இந்த மக்கள் பார்வைக்காக பாலம் திறக்கப்பட்ட போது நம்முடைய குழுவும் அந்த பாலத்தை பார்வையிட்டு இந்த மாதிரியான கேள்விகளை நாமும் முன் வச்சிருந்தோம். அந்த நேரத்தில் தான் பாஜக தரப்பில் இருந்தாலும் சரி, இந்த பாலத்தின் பொறியாளர் தரப்பில் இருந்தும் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த பாலத்தின் வடிவமைப்பே அப்படிதான் இருக்கும், இது வெளிநாட்டில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம், இந்த பாலத்தின் கட்டமைப்பே இவ்வாறாகத்தான் இருக்கும், அது வாகனங்கள் செல்லும் போது ஒரு ஸ்பிரிங் ஷேப் கொடுத்திருப்பாங்க, அதுல பாலத்தின் உறுதித்தன்மை பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து அதிகப்படியான கேள்விகள் வந்த போது அன்றைய இணையமைச்சராக இருந்தவர், குமரி மாவட்டத்தின் எம்பியாக இருந்த ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்ணார்னா, ஐஐடியிலிருந்து ஒரு குழுவை வைத்து பாலத்தை முழுமையாக நாங்கள் ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு பாலத்தின் உறுதி கொடுத்த உறுதித்தன்மையை நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் அந்த ஐஐடி குழு பாலத்தை ஆய்வு செய்த பிறகு இந்த பாலத்தின் கட்டுமானத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டது. அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த பாலம் மொத்தம் 112 பில்லரை கொண்டது. அதில் 21 பில்லர் மட்டும்தான் காங்கிரீட் பில்லர், மற்ற பில்லர்கள் அனைத்தும் இரும்பாலான பில்லர் போட்டிருந்தாங்க. உயரம் அதிகமான பகுதி, குறிப்பா சொல்லணும்னா வெட்டுமணி பகுதியில் இருக்கக்கூடிய பில்லர்களில் காங்கிரீட் கலவைகள் அந்த இரும்பு தூண்களுக்கு உள்ளாக பேச்சு அடிக்கப்பட்டு அதில் ஒரு கட்டுமான மாற்றம் உருவாக்கப்பட்டதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். அப்போலேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் இந்த பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து சில சந்தேகங்களை மக்கள் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. இந்த கட்டத்தில் தான் இன்றைக்கு காலையில் திடீர்னு ஒரு 8:30 மணி அளவில் பாலம் முழுமையாக அடைக்கப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவருது. அது ஏன் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது தான் தெரியுது, பாலத்தின் ஒரு பகுதி சேதமடைந்து முழுமையாக உடைஞ்சு ஒரு மிகப்பெரிய பள்ளமா உருவாயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. அந்த பாலம் சேதமடைந்த பகுதியை நாமும் போய் பார்த்திருந்தோம். பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது, நம்ம அன்னைக்கு 2018ஆம் ஆண்டு வீடியோ போட்டப்போ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்க என்ன இன்ஜினியர்ஸா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு நீங்க இன்ஜினியர்ஸா, ஒரு விஷயம் வேணும், ஒரு விஷயம் தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லுங்க, நீங்க இதே மாதிரி மக்களை அச்சுறுத்துற வேலைகளை செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க அந்த அந்த கட்டுமானம் இடிந்த பகுதியை போய் பார்க்கும்போது நமக்கே அடிப்படையில் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அந்த இடத்தை பார்த்தாச்சுன்னா பாலத்தின் காங்கிரீட் பகுதி அந்த அளவு ஜல்லி தனியா,
கம்பி தனியாக, மண் தனியாக இருக்குது. ஒரு உறுதித்தன்மையான காங்கிரீட் அப்படின்னா ஜல்லி, மணல், கல் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து எல்லாம் பிரிஞ்சு இருக்குது. ஒரு பாலத்தின் கட்டுமானம் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் நமக்குள்ள வருது. அது மட்டும் இல்லை, பாலத்தில் இன்னைக்கு சேதம் அடைஞ்ச உடனே வந்து காங்கிரஸ் கட்சி தரப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் அந்த பகுதியில் வந்து நடத்தப்படுது. இந்த போராட்டம் எதுக்காக நடத்தப்பட்டது, யாருக்கு எதிராக நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. காங்கிரஸ் கட்சி அங்கே போராடணும்னா ஒன்று வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையை எதிர்த்து போராடி இருக்கணும், அப்படி இல்லைன்னா மத்திய அரசை எதிர்த்து போராடி இருக்கணும், அப்படி இல்லைன்னா மத்திய அரசின் பிரதிநிதியாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக போராடி இருக்க வேண்டும். இந்த மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி யாரை எதிர்த்து இந்த போராட்டத்தை இங்கு நடத்தியது? பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து பொன்னார் ஆட்சியில் இருந்த போதே கேள்வி எழுப்பப்பட்ட போது ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த பாலத்தின் அடுத்த 5 ஆண்டுக்கான பராமரிப்பு செலவையும் கட்டுமான நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற உறுதித்தன்மை கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லை, இந்த பாலம் வந்து அடுத்த 5 தலைமுறைக்கு உறுதியான பாலமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாரு. இந்த 5 ஆண்டுகள் பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தாச்சுன்னா 2014க்கு அடுத்தபடியாக 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஐயா வசந்தகுமார் அவர்கள் எம்பி ஆகிறாரு. அதன் பிறகு ஐயா வசந்தகுமாரின் திடீர் மறைவிற்கு பிறகு அவருடைய மகன் விஜய் வசந்த் அவர்கள் இங்க வந்து எம்பியா இருக்கிறாரு. அப்படி அடுத்த 5 ஆண்டுகள் 2019 முதல் 2024 வரை இந்த தொகுதியை வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்படியா இந்த பாலத்தின் உறுதித்தன்மையை, இந்த பாலத்தை பராமரிக்க வேண்டிய கடமையை குமரி மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதியாக இருந்த ஐயா வசந்தகுமார் அவர்களும் அவருடைய மகன் விஜய் வசந்த் அவர்களும் சரியாக செய்யவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்கு. இன்று காங்கிரஸ் கட்சி இன்று நடத்திய போராட்டம் என்பது மக்களை வந்து திசை திருப்புவதற்கான ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்கணும். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஒரு பாலத்தின் பராமரிப்பு பணியை முழுமையாக கண்காணிப்பால் இன்று இப்படி ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டவுடன் அதை ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்தி ஒரு போராட்டம் என்று தூக்கி கொண்டு வருவது வந்து முழுக்க மக்களை முட்டாளாக்குவதற்கான ஒரு வேலையாகத்தான் நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தாச்சுன்னா பல கட்டிடங்கள் வந்து திறப்பு விழா நடப்பதற்கு முன்பு அமைச்சர்கள் நேரடியாக சென்று பார்வையிடும் போதே கட்டிடங்களில் வந்து விரிசல் விழுறது, கட்டிடங்கள் வந்து இடிகிறது, அப்படியான செய்திகளை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்முடைய பிற மாவட்டங்களை எடுத்து, நம்மளோட அண்டை மாநிலங்களை எடுத்து பார்த்தாச்சுன்னா தெரியும், அங்கே இருக்க கட்டிடங்கள் வந்து அரசு கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, சாலைகளாக இருந்தாலும் சரி, பாலங்களாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு தரமாக போடப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானம் என்பது எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது என்றால் ஜல்லி, மணல், சிமெண்ட் இந்த 3 வந்து கட்டுமான தேவையான பொருட்கள் எந்த அளவுக்கு சரிவிகிதத்தில் கலந்து போடப்படுகிறது என்பதை பொறுத்து தான் பிற மாநிலத்தின் கட்டுமானங்கள் இருக்கிறது. நம்முடைய மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் இங்குடைய கட்டுமானம் வந்து எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது என்றால் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இந்த 3 தான் இன்றைக்கு வந்து நம்முடைய பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படக்கூடிய கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, பாலங்களாக இருந்தாலும் சரி, சாலைகளாக இருந்தாலும் சரி, சிறிது நாட்களிலேயே பழுதடைந்து போவதற்கான காரணம் இதுதான். இன்று மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் ஏற்பட்ட சேதம் என்பது பாலத்தின் மற்ற பகுதிகளிலும் என்று வேணாலும் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்குள்ளாடி வந்துட்டு இருக்கு. எனவே அரசு வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அச்சத்தை நீக்குவதற்காக ஒரு குழுவை அமைத்து பாலத்தின் உறுதித்தன்மையை உண்மையாகவே நேர்மையாக ஆராய்ந்து பாலத்தின் உறுதித்தன்மையை மக்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்த வீடியோ மூலமாக வைக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.